வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒன் பாட் சாம்பார் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்டுங்களுக்கு வந்து நம்ம தனியாக சாதம் வடிச்சிட்டு சாம்பார் தனியாக செஞ்சுட்டு அதை கொடுக்கும்போது அவங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே போல் அந்த ரைஸில் வந்து சாம்பார் தனியாக வச்சுட்டு நம்ம கலக்கி கொடுத்தோம்னாவும் அது ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடுது, மதியத்துக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒன் பாட் சாம்பார் ரைஸ் வச்சுட்டோம்னா அது டேஸ்டியாகவும் இருக்குது. அதே போல் குழந்தைங்களுக்கு சாம்பார் ரைஸ் கொடுத்த மாதிரியும் ஆகிடும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன், கடுகு பெருங்காயம் போட்டு தலைச்சிட்டு சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக போட்டிருக்கேன். இதில் ஒரு பூண்டு வந்து நசுக்கி இந்த வெங்காயம் வதங்கின பிறகு அதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு போட்டு ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சிடணும், அப்போ தான் சாம்பார் ரைஸ் வந்து நல்லா குழந்தை தலன்னு வரும். இப்போ இடித்த பூண்டு, ஒரு பூண்டு நல்லா முழுசாக இடித்து நான் போட்டிருக்கேன். அந்த பூண்டு வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 தக்காளி ஆட் பண்ணிப்போம். சாம்பார் மாதிரியே தான் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் புளியை வந்து நம்ம குறைச்சிப்போம். இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பே வந்து இப்போது நல்லா இருக்குது. இந்த புளிப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு புளி எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இல்லை குண்டு மிளகா இருந்தால் ஒரு இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 3 குண்டு மிளகா போட்டுக்கலாம். அதே போல் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நாங்கள் கிட்டுக்காக செய்கிறோம், அவங்க ரொம்ப ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப காரமாக கொடுத்து அதுவே உடம்பு சூடு பிடிச்சிக்கும். அதனால் வந்து நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே போல் காய்கறி வெறுமனே ப்ளைனாகவும் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் இப்போ குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஏதாச்சும் காய் இருந்தால் நல்லாயிருக்குன்றதால ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நான் வெட்டி போட்டிருக்கேன். கேரட்லாம் போடலாம், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் சாம்பார் சாதம். அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறி எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வெறும் ப்ளைனாகவே மேக்ஸிமம் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ 1க்கு வந்து 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு வந்து நான் தண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் தலன்னு வரும். நம்ம 1க்கு 2 வச்சோன்னா இந்த மாதிரி பிரிஞ்சி, பிரியாணி, தக்காளி சாதம்லாம் குக்கரில் வைக்கும்போது எப்படி பலப்பலன்னு வருது அந்த மாதிரி வரும். இது அந்த மாதிரி பலப்பலன்னு இருந்தால் நல்லா இருக்காது, குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணின்ற மாதிரி நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதனால் 6 டம்ளர் தண்ணி போட்டு இந்த அரிசியும் பருப்பும் கலந்த அந்த இதையும் போட்டு நான் இப்போ 3 விசில் வச்சு எடுத்துடுவேன். அப்படியே ஓப்பன் பாட்டில் வச்சு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ தக்காளியோட புளிப்பே போதுன்ற பட்சத்தில் ஒரு சாங்கியத்துக்கு கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தேவை புளிப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.